ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தை நல்ல முறையில் அமைந்ததாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ரியாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தரப்பினரும் முன்வந்து முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தையில் யுக்ரைனின் பிராந்தியம் மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், நியாயமான முறையில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்பந்தம் மேற்கொள்வதே தங்கள் இலக்கு என்று தெரிவித்தார். நாட்டோ அமைப்பில் யுக்ரைன் உறுப்பினராவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ரஷ்யா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், நாட்டோ அமைப்பை விரிவாக்கம் செய்து யுக்ரைனை உறுப்பினராவது ரஷ்ய நலன்களுக்கு நேரடி அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் என்று குறிப்பிட்டார். நாட்டோ உறுப்பினராவதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்ட அவர், இதை அமெரிக்க பிரதிநிதிகளிடம் எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். அமெரிக்கா ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தை காரணமாக சவுதி அரேபிய பயணத்தை யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒத்திவைத்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் ரஷ்யாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க யுக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கப்படாதது யுக்ரைன் அதிபருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக சவுதி அரேபிய பயணத்தை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒத்திவைத்துள்ளார். துருக்கியில் அந்நாட்டு அதிபர் எர்டோகனை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது ஜெலன்ஸ்கி இதனை தெரிவித்தார். அதோடு வரும் மார்ச் 10 சவுதி அரேபியாவுக்கு பயணிக்க இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸிற்கு நிமோனியா நோயால் 2 நுரையீரல்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட சிடி ஸ்கேன் பரிசோதனையில் நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளதாகவும் சுவாச குழாய் தொற்றை சரிசெய்ய தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பல நாட்களாக மூச்சுக்குழாய் அலர்ஜி காரணமாக சிரமப்பட்டு வந்த போப் பிரான்சிஸ் கடந்த வாரம் ரோம் ஜெமெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சுவாச குழாயில் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போப் பிரான்சிஸ் விரைவில் குணமடைய வேண்டி பொதுமக்கள் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறிய நிலையில் புலம்பெயர்ந்த மக்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் கடும் தாக்குதலை முன்னெடுத்த சூழலில் கடந்த நவம்பர் மாதம் போர் நிறுத்தம் அமலானது. எல்லை பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் முகாமிட்டிருந்த சூழலில் தற்போது முற்றிலுமாக வெளியேறியுள்ளது. இதனையடுத்து தெற்கு பகுதிக்கு குடும்பத்தினருடன் படையெடுத்து வரும் லெபனானியர்கள் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் சேதமடைந்த வீடுகள், குடியிருப்புகளை கண்டு கண்ணீர் சிந்தினர். தங்களது வாழ்க்கை முற்றிலும் திசை மாறிவிட்டதாக வேதனை தெரிவித்த லெபனானியர்கள் மீண்டு வருவதற்கு பல காலமாகும் என கூறியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் ஆகியோருக்கு எதிராக அமெரிக்காவில் போராட்டம் தீவிரமெடுத்து வருகிறது. அதிபர் டிரம்ப் மேற்கொள்ளும் மக்களுக்கு எதிரான முடிவுகள் மற்றும் எலான் மஸ்கிற்கு அரசு நிர்வாகத்தில் அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை கண்டித்து போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தலைநகர் வாஷிங்டன் டிசி, ஹாஸ்டன் ஆகிய நகரங்களில் கூடிய போராட்டக்காரர்கள் டிரம்ப், எலான் மஸ்க் ஆகியோருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அமெரிக்காவில் பிப்ரவரி மாதம் 17 அதிபர் நாள் கடைபிடிக்கப்படும் நிலையில் அன்றைய தினம் அதிபருக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனிடையே அரசு செயல்திறன் துறைக்கான அதிபரின் ஆலோசகராக மட்டுமே எலான் மஸ்க் செயல்படுவதாகவும் அவருக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என வெள்ளை மாளிகை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குழுவிடம் தவறான தகவல்களை அளித்த விவகாரத்தில் சிங்கப்பூர் எதிர்க்கட்சித் தலைவரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரீத்தம் சிங்கிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவராக பதவி பிரமாணம் எடுக்கும்போது பிரீத்தம் சிங் தவறான தகவல்களை கூறியது ஆதாரத்துடன் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவருக்கு 14,000 சிங்கப்பூர் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரீத்தம் சிங், வரும் நவம்பரில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். பிளாஸ்டிக் கண்டெய்னர்களில் வாங்கப்படும் உணவுகளை உண்பதால் இதயத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. பிளாஸ்டிக்கில் உள்ள ரசாயனங்கள் இதயத்தை நேரடியாக சென்று தாக்கி இதய நோய் ஏற்பட வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் 3,000 பேருக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் உணவுகள் வழங்கப்பட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
பிளாஸ்டிக் கண்டெய்னர்களில் 20,000க்கும் மேற்பட்ட ரசாயனங்கள் உள்ள நிலையில் அவற்றில் சூடான உணவுப் பொருட்கள் வைக்கப்படுவதால் அதிலுள்ள ரசாயனங்கள் உணவில் எளிதில் கலந்து விடுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த வாரம் நிறைவடைந்தன. இதையடுத்து தீர்ப்பை ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் அனைத்து தரப்பு வாதங்களையும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருந்தது. நேற்று மாலை வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் எழுத்துப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு தங்கள் தரப்பு வாதங்களை தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, அபிஷேக் சிங்வி, ராகேஷ் திவேதி, பி. வில்சன் ஆகியோர் அந்த எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்தியா வந்துள்ள கத்தார் அரசர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் கத்தார் அரசரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு அளிக்கப்பட்ட ராணுவ மரியாதையை ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி ஏற்றுக்கொண்டார். பின்னர் குடியரசுத் தலைவரை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கத்தார் அரசர் கலந்துரையாடினார். இதையடுத்து பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து கத்தார் அரசர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இருவர் முன்னிலையில் இந்தியா கத்தார் இடையேயான பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. கத்தார் அரசர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரண்டாவது முறையாக இந்தியா வந்துள்ளார். முன்னதாக 2015ஆம் ஆண்டு மார்ச்சில் அவர் இந்தியா வந்திருந்தார். இந்தியா கத்தார் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை 2 மடங்கு அதிகரிக்க இருநாட்டு தலைவர்கள் இடையிலான சந்திப்பின் போது முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1,21,000 கோடி ரூபாயாக உள்ள இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 2,43,000 கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அதோடு இந்தியாவில் உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம், உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, தளவாடங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 87,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய கத்தார் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் உள்ள KIIT கல்லூரியில் நேபாள மாணவியின் தற்கொலைக்கு நீதி கேட்டு போராடிய மாணவர்களை தாக்கிய வழக்கில் 5 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புவனேஸ்வரில் உள்ள காளிங்கா தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் நடத்தி வந்த நேபாளத்தைச் சேர்ந்த மாணவியை அதே கல்லூரியில் படிக்கும் ஆத்விக் என்ற மாணவர் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அதோடு மிரட்டி வந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த மாணவி விடுதி அறையில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கல்லூரியில் பயிலும் நேபாள மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அவர்களை பாதுகாவலர்கள் வைத்து கல்லூரி நிர்வாகத்தினர் அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் மாணவர்கள் பலர் காயமடைந்த நிலையில் கல்லூரி இயக்குநர்கள் 3 பேர் உட்பட 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கிடையே மாணவர்கள் மீதான தாக்குதல் சம்பவத்திற்கு கல்லூரி நிர்வாகத்தினர் மன்னிப்பு கேட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளனர். நேபாள மாணவி மரணத்திற்கு நீதி கிடைக்காவிட்டால் ஒடிஷாவில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இனி அனுமதி வழங்கப்படாது என நேபாள அரசு தெரிவித்துள்ளது. ஒடிஷாவில் உள்ள KIIT கல்லூரியில் மாணவி தற்கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் படித்து வந்த நேபாள மாணவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தை தூதரக ரீதியாக எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்த நேபாள பிரதமர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். அதோடு ஒடிஷாவில் பாதிக்கப்பட்ட நேபாள மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தூதரக அதிகாரிகள் 2 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குஜராத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ளது. மாநிலம் முழுவதிலும் உள்ள 68 நகராட்சிகள், காந்தி நகர், கபத்வஞ்ச், கத்லால் ஆகிய 3 தாலுகா பஞ்சாயத்துகளுக்கும் கடந்த 16ஆம் தேதி தேர்தல்கள் நடத்தப்பட்டன.
இந்நிலையில் 60 நகராட்சிகளையும் 3 தாலுகா பஞ்சாயத்துகளையும் பாஜக கைப்பற்றியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சி ஒரு நகராட்சியில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விகடன் இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கான அறிவிப்பை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பான கேலி சித்திரத்தை வெளியிட்ட காரணத்தினால் விகடன் இதழின் இணையதளம் முடக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் இருந்தும் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இணையதளம் முடக்கப்பட்டதற்கான அறிவிப்பை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு துறைக்கு பரிந்துரை செய்து விகடன் இணையதள பக்கத்தை முடக்கி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையர் நியமன விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. தேர்தல் ஆணையர்கள் தேர்வுக்குழுவில் இருந்து நீக்கிவிட்டு பிரதமர், மத்திய அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் மூவர் மட்டுமே தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் சட்டத்தை 2023இல் பாஜக அரசு கொண்டு வந்தது. இதற்கு எதிராக ஏற்கனவே பல மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான சங்கம், ஏடிஆர், NGO அமைப்பும் ஒரு மனுவை தாக்கல் செய்தது. இந்த மனுக்களை எல்லாம் முன்னுரிமை அடிப்படையில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே கால்பந்து போட்டியின் போது மைதானத்தில் வெடிக்கப்பட்ட பட்டாசுகள் பார்வையாளர்கள் மீது விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரிக்கோடு பகுதியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியை காண ஏராளமானோர் குவிந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்தேறியுள்ளது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பட்டாசுகள் வெடித்து சிதறியதன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஹரியானா தலைமைச் செயலகத்திற்கு வெளியே தேனீக்கள் கொட்டியதில் பாதுகாப்பு படையினர் காயமடைந்தனர். திடீரென படையெடுத்து வந்த தேனீக்கள் தலைமைச் செயலக வாசலில் நின்றிருந்த CISF வீரர்கள் மற்றும் பொதுமக்களை தாக்கின. இதனால் அங்கிருந்தவர்கள் தப்பி ஓடினர். இருப்பினும் 2 வீரர்கள் உட்பட 6 பேரை தேனீக்கள் அதிக அளவில் கொட்டியுள்ளன. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதிலும் பாதுகாப்பு படை வீரர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாகப்பட்டினத்தில் பிரபல சுற்றுலா பகுதியான கடற்கரை சாலையில் லாரி ஒன்று விபத்துக்குள்ளானது. மணல் ஏற்றிக் கொண்டு சென்ற லாரி வளைவில் திரும்பாமல் தடுப்புகளை உடைத்தபடி கடற்கரையை நோக்கி சென்று சரிந்து நின்றது. இதில் ஓட்டுநரும் உதவியாளரும் காயமடைந்தனர். லாரியில் அளவுக்கு அதிகமாக மணல் ஏற்றிச் சென்றபோது பிரேக் பிடிக்காமல் விபத்து நேரிட்டது விசாகப்பட்டினம் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே CBSE பள்ளிக்கு அங்கீகாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மாநில பாடப்பிரிவில் தேர்வு எழுத உள்ளனர். தஞ்சை நடுவிக்காடு பகுதியில் உள்ள CBSE பள்ளிக்கு உரிய அங்கீகாரம் இல்லாததால் 19 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 19 பேரும் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் மூலம் தேர்வு எழுதுவார்கள் என முடிவெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் 19 மாணவர்களும் மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு எழுத உள்ளனர். பெற்றோர் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாணவர்களின் எதிர்காலம் கருதி மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு எழுத அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 19 மாணவர்களுக்கும் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் பகுதியில் வயல்களுக்கு சென்று அதிகாரிகள் நெல் கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் செம்பனார் கோவில் அருகே மாத்தூர் கிராமத்தில் வயல்களுக்கு சென்று விவசாயிகளிடம் நேரில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதன்படி PPT ரக நெல் ஒரு குவிண்டால் அதிகபட்சமாக 2300 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 2150 ரூபாய்க்கும் கொள்முதல் நடைபெற்றது. செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சார்பில் நேரில் வந்து நெல்லை உரிய விலைக்கு வாங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை கோவை மருதமலை முருகன் கோவிலுக்கு 4 சக்கர வாகனங்களில் வர பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மருதமலை முருகன் கோவிலில் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி குடமுடக்கு விழா நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காக வரும் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை கோவிலுக்கு 4 சக்கர வாகனங்களில் வர அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் 2 சக்கர வாகனங்களிலும் பக்தர்கள் மலைக்கு வர அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
வேலூரில் பெண் மருத்துவரை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சிறுவனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு சிறுவன் உட்பட 5 பேர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் 4 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் 17 வயது சிறுவனுக்கும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 17 வயது சிறுவனின் மனநிலை, சிந்தனை, உடல் வலிமை 18 வயதுக்கு மேற்பட்டவர்களோடு ஒத்துப்போவதால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பிங்க் ஆட்டோ திட்டம் அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெண்களை இயக்கும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. 10ஆம் வகுப்பு முடித்து ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் பிங்க் ஆட்டோக்களை இயக்கலாம் என்றும் இதற்காக போக்குவரத்து துறையின் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோவில் GPS வசதி மற்றும் வாகன கண்காணிப்பு சாதனம் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் பிங்க் ஆட்டோ அடுத்த மாதம் இறுதியில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் முதலில் 250 ஆட்டோக்கள் மகளிர் மூலம் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பாஜக முதல்வரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இன்று நடைபெறும் பாஜக சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் முதல்வர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார். அநேகமாக டெல்லி முன்னாள் முதல்வர் சாஹிப் சிங் வர்மாவின் மகனும் கெஜ்ரிவாலை தோற்கடித்தவருமான பர்வேஷ் வர்மா, முன்னாள் மாநில பாஜக தலைவர் மனோஜ் திவாரி ஆகியோரில் ஒருவரே முதல்வராக தேர்வு செய்யப்படக்கூடும் என கூறப்படுகிறது. இதனிடையே நாளை பகல் 11 மணிக்கு ராம்லீலா மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என விவிஐபிக்களுக்கு அழைப்பும் கொடுக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் யார் என்று இதுவரை அறிவிக்கப்படாத நிலையில் இதை மணமகன் பெயரில்லாத திருமண அழைப்பு என்று எதிர்க்கட்சியினர் கேலி செய்து வருகின்றனர். சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை மற்றும் சிபிஎஸ்இ அதிகாரிகளோடு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். புதிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் அமல்படுத்த மத்திய பாஜக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு எழுதிக் கொள்ளலாம் என்பது புதிய கல்விக் கொள்கையின் ஒரு திட்டம். இதில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக கருத்துக்கள் எழுந்திருக்கும் நிலையில் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் அதிகாரிகளோடு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். அப்போது மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் கல்வி பயில வேண்டும் என்பதை உறுதி செய்வது அரசின் கடமை என்று தெரிவித்தார். அதனை இத்திட்டம் செயல்படுத்தும் என்றும் இந்த விதிமுறைகள் குறித்த வரைவு திட்டம் பொது ஆலோசனைக்கு விரைவில் வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆவடி இரட்டை கொலையின் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த பட்டாவரம் ஆயில்சேரி பகுதியைச் சேர்ந்த இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், ஸ்டாலின் சகோதரர்கள் கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சம்பவத்தின் போது கும்பல் ஒன்று ஸ்டாலின் என்பவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்யும் காட்சி வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் இருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொன்னம்பட்டியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளர்கள் அழகுமலை, மனோகரன் ஆகிய இருவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த நவீன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. சம்பவத்தன்று அவர்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இரவு பணிக்கு சென்று திரும்பிய அழகுமலை, மனோகரன் ஆகிய இருவரையும் நவீன் கட்டையால் பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். அதே சமயம் தனக்கும் காயம் ஏற்பட்டதாக கூறி வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் நவீன் சிகிச்சை பெற்றுள்ளார். அங்கு சென்ற காவல்துறையினர் இளைஞரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே சுற்றித் திரிந்து வரும் காட்டெருமையை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே கோடியம்மன் கோவில், சுங்கம் பகுதிகளில் காட்டெருமை நடமாட்டம் உள்ளதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். வனத்துறையினர் அங்கு சென்று ஆய்வு செய்தபோது காலடி தடத்தை வைத்து அது காட்டெருமைதான் என உறுதி செய்தனர். பின்னர் ட்ரோன் உதவியுடன் அதனை தேடும் பணி நடைபெற்ற நிலையில் காட்டெருமை பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நடமாடுவது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து துவரங்குறிச்சி, கள்ளிக்காடு, தளிக்கோட்டை பகுதிகளில் வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். காட்டெருமையை பார்க்கும் பொதுமக்கள் அதனை தொந்தரவு செய்துவிட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே உள்ள சோழர் கால கோவிலில்
நிலவரை சுரங்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பட்டறை பெருமந்தூரில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மாநில தொல்லியல் துறை சார்பில் ஆய்வு நடைபெற்றது. அப்போது முருகன் கற்றிலை உள்ள கோவில் மண்டபத்திற்குள் நிலவரை சுரங்கம் கண்டறியப்பட்டது. மேலும் அங்கு கண்டறியப்பட்ட கல்வெட்டில் பட்டறை பெருமந்தூர் குலோத்துங்க வளநாடு என குறிப்பிடப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக இக்கோவில் இடிக்கப்பட உள்ளதாகவும், எனவே கோவிலை பாதுகாக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை சோழவந்தான் அருகே தனியார் வங்கியில் அடகு வைக்கப்பட்டிருந்த 70 சவரன் நகை காணாமல் போன புகாரில் துணை மேலாளரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மண்ணாடிமங்கலத்தில் உள்ள தனியார் வங்கியில் 2023 செப்டம்பர் முதல் 2024 செப்டம்பர் வரை அடகு வைத்த வாடிக்கையாளர்கள் 9 பேரின் நகைகள் காணாமல் போனதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து வங்கியின் பிராந்திய மேலாளர் ஜெய்கிசான் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு துணை மேலாளர் கணேஷ் கைது செய்யப்பட்டார். அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 24ஆம் தேதி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். 2026 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அதிமுகவில் கட்சி ரீதியான 82 மாவட்டங்களிலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை ஒருங்கிணைக்க மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் பூத் கமிட்டி அமைப்பது, கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது தொடர்பாக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி வரும் 24ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளார். வளர்மதி, கோகுல இந்திரா, வைகை செல்வன் உள்ளிட்டோர் மாவட்ட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியை ஏற்றுக்கொண்டால் தாய்மொழி தமிழை விரைவில் இழந்து விடுவோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி வழங்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்ததற்கு தமிழகத்தில் ஆளும் திமுக, அதன் கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தன. அதன் தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிராக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சார்பாக சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின், இந்தியை அனுமதித்த மாநிலங்கள் தற்போது தங்கள் தாய்மொழியை இழந்துவிட்டதாக கூறினார். இந்தி திணிப்பை கைவிட்டால் இன்னொரு மொழிப்போரை சந்திக்க தமிழகம் தயங்காது எனவும் உதயநிதி ஸ்டாலின் எச்சரித்தார். மேலும் தமிழகத்தை மிரட்டி பணிய வைக்க முடியாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டு அரசையும் சரி, தமிழ்நாட்டு மக்களையும் சரி, நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது. இது திராவிட மண், இது பெரியார் மண், இது பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்த வருகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஹிந்தி ஏன் படிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பிய நிலையில், ஹிந்தி விருப்ப மொழியாக இருக்கும் என சீமான் 2016ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதி அளித்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த மும்மொழி கொள்கையில் இருக்கிற இந்தி ஏன், அதை ஒரு திறந்த மனதோடு மனச்சான்றோடு விவாதிப்போம் எல்லாரும். இந்தி கட்டாயமாக கற்க வேண்டும்ங்கிற அவசியம் ஏன்? இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, வேலையின்மை, இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா இந்தி கற்பது தானா? இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை ஏன்? அதையே நீங்க வழிந்து திணிக்கிறீங்க. அதையே வழிந்து திணிக்கிறீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் 2016 சொன்னது மொழிக் கொள்கை. இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார். தமிழ் பயிற்று மொழியா இருக்கணும், தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் கட்டாய பாடமொழியா இருக்கணும். விருப்ப மொழி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி. இதுல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் 2016 அவருடைய தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு சொல்றாரு, இல்ல நான் தான் டைப் அடிச்சேன், நான் தான் எழுதினேன், நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு. அவருடைய தேர்தல் வாக்குறுதி 2016 சீமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதேதான். திமுக மொழி ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தும் கட்சி என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் மொழி ரீதியாக, பிரிவினை ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கின்ற கட்சி.
அவர்களுடைய பாரம்பரியமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அல்லது தமிழகத்தை தனியாக ஒரு ஐடென்டிட்டியோட இந்திய நாட்டினோட தேசியத்தோடு சேரவிடாமல் தடுப்பதற்கான அரசியல் என்றுதான் அவர்களுடைய பாரம்பரியமே இருக்கிறது. அதனால் இப்போதும் அவர்களுடைய வழக்கமான பாணியில ஹிந்தியை கத்துக்க சொல்றாங்க, ஹிந்தி மொழியை எங்க மேல திணிக்கிறாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். பறிமுதல் செய்ய உரிய நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுவிட்டதா என அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கேரள மாநிலத்தில் சிக்கிம் லாட்டரி விற்பனையில் மோசடி செய்து சிக்கிம் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதாக 2014ஆம் ஆண்டு மார்டினுக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியது. தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்ய முடிவு செய்திருந்தது. இதை எதிர்த்து டெல்லியில் உள்ள மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மார்டின் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் முடக்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு உரிய நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுவிட்டதா என கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக மார்ச் 4ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. அரியலூர் சுற்றுவட்டாரங்களில் நிலவிய கடும் பனிப்பொழிவால் மக்கள் அவதியடைந்தனர். ஜெயங்கொண்டம், செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் எதிரே வருபவர்களை அடையாளம் காண முடியாத அளவுக்கு கடுமையான பனிமூட்டம் நிலவியது. மேகம் போல படர்ந்த பனி சூரியன் உதித்து பல மணி நேரமாகியும் விலகாததால் நடைபயிற்சி மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்கள் அவதியடைந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான நாகேந்திரன் உடல்நலக் குறைவால் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள நாகேந்திரன் ஏற்கனவே தண்டனை கைதியாக வேலூர் மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்த நிலையில் கல்லீரல் மற்றும் நுரையீரல் பாதிப்பு காரணமாக அவர் ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை மேல் சிகிச்சைக்காக சென்னை அழைத்து செல்ல அவரது தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த சூழலில் மிகவும் உடல்நலம் குன்றி நாகேந்திரன் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புதூர் ரயில்வே மேம்பாலத்தின் ஒரு பகுதி மக்கள் பயன்பாட்டுக்காக இன்று திறக்கப்படுகிறது. சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. இதனால் காலை மற்றும் மாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு தாம்பரம் மார்க்கமாக செல்லும் பகுதியில் 100 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பகுதியில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அரசு பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக உள்ள பெருமாள் என்பவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கு புகார்கள் வந்தன. இதன் பேரில் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் மற்றும் காவல்துறையினர் பள்ளிக்கு சென்று சம்பந்தப்பட்ட மாணவிகளிடம் விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் பெருமாளை போக்சோ சட்டத்தில் திருமயம் மகளிர் காவல்துறையினர் கைது செய்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் பெயர் மட்டும் தாங்கிய அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்துவது பத்திரிகை செய்தியாக மட்டுமே இருக்கும் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் தெரிவித்துள்ளார். முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இயக்கங்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான். நான் கட்சியில் இருக்கிறதுனால சொல்லலை. முஸ்லீம் சமுதாயங்கிறது பள்ளிவாசலை மையமாக கொண்ட முஹல்லா ஜமாத் அமைப்போடு கூடியது. முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை எதை அறிவிக்கின்றதோ அதை தான் இந்த சமுதாயத்தில் உள்ள பெரும்பான்மையான சமுதாய மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் மற்ற பெயர் தாங்கி முஸ்லீம் அமைப்புகள்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது பத்திரிகை செய்தியாக ஒரு நாளைக்கு இருக்கலாமே தவிர்த்து அதெல்லாம் ஓட்டு வங்கியாக மாற்றக்கூடிய வாய்ப்பே கிடையாது. நாங்கள் திமுகவோடு இன்றைக்கி இருக்கிறேன்னு சொன்னால் கொள்கை ரீதியான கூட்டணி. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இஸ்லாமியர்களின் வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்லும் என அக்கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா தெரிவித்துள்ளார்.
மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் சந்தித்து விஜய் அவர்கள் இந்த இஃப்தியார் விழாவில் நீங்கள் அவரை கலந்து வைக்கணும், அதுக்கான தேதியை கொடுங்க, நாங்கள் சொல்கிறோம், அவங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே தாவாகக்கு ஆதரவாக தான் நிலைப்பாட்டில் தான் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பேசிகிட்டு இருக்கிறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன நிலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்லி திமுக இஸ்லாமிய மக்களை ஏமாத்திட்டு இருக்கு. இஸ்லாமியர் மக்கள் இதை உணர்றாங்க. 2020 தேர்தலில் 26 தேர்தலில் இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்கு திமுக வாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வாக்கு கண்டிப்பாக விஜய்க்கு போகும்ன்றதை நான் சொல்கிறேன். தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கப்படும் அதே வகையிலான முக்கியத்துவம் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் வழங்கப்படுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் 23வது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடரை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாரியப்பன் தங்கவேலு, துளசிமதி முருகேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் 203 பாரா தடகள வீரர்களுக்கு தமிழக விளையாட்டுத்துறை மூலம் 26 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களுக்கான வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டில் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் அரசு வேலை வழங்கப்பட்டு வருகிறதாகவும் அவர் தெரிவித்தார். சின்ன சர்ஜரி இருக்கு, பிளேட் செட் பண்ணுறோம், நியூ ஸ்டைல் ஸ்டேஜ் பண்ணுறதுக்காக கோச் சொல்லியிருக்காரு. அதனால் நல்லா பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்களேன். இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நேஷனல் மீட்டில் பேரா அத்லெட்டிக் நடக்குது. உத்தரப்பிரதேச மகா கும்பமேளா தற்போது மரண விழாவாக மாறிவிட்டதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவையில் பேசிய மம்தா, கும்பமேளாவிற்கு செல்லும் பணக்காரர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைப்பதாகவும், ஆனால் ஏழைகளுக்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற பிரம்மாண்ட நிகழ்வுகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுவது இயல்பு என்றாலும் உயிரிழப்புகளை தவிர்க்க உத்தரப்பிரதேச மாநில பாஜக அரசு போதிய ஏற்பாடுகளை செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை உத்தரப்பிரதேச அரசு உடற்கூறாய்வு கூட செய்யவில்லை எனவும் மம்தா கூறினார். பீகார் மாநிலம் பாட்னாவில் ரவுடிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தலைநகர் பாட்னாவில் உள்ள கங்கர்பாக் என்ற பகுதியில் வீடு ஒன்றில் மறைந்திருந்த ரவுடிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். தகவல் அறிந்து வந்த அதிரடிப்படை காவல்துறையினர் வீட்டை சுற்றி வளைத்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் ரவுடிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இது தொடர்பாக பேசிய பாட்னா கூடுதல் எஸ்பி 4 பேரை கைது செய்திருப்பதாகவும் மேலும் சிலரை தேடி வருவதாகவும் தெரிவித்தார். ஹைதராபாத்தில் ஆபத்தான முறையில் கார்களில் சாகசம் செய்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் வெளிவட்ட சாலையில் நள்ளிரவில் சாகசத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த காட்சி அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் பதிவானதை அடுத்து இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்தனர். நம்பர் பிளேட்டுகளை கழற்றி வைத்துவிட்டு கார் சாகசத்தில் இளைஞர்கள் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இஸ்லாம் மதத்தை சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு தெலுங்கானா மாநில அரசு ரமலான் மாதத்தை ஒட்டி புதிய சலுகையை அறிவித்துள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. தெலுங்கானா தலைமை செயலாளர் வெளியிட்ட சுற்றறிக்கையில், ரமலான் மாதத்தில் இஸ்லாமிய அரசு ஊழியர்கள் மாலை நேரத்தில் தொழுகை போன்ற சடங்குகளில் ஈடுபடும் வகையில் மாலை 5 மணிக்கு பதிலாக 4 மணியளவில் வீட்டுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அலுவலகத்தில் அவர்களின் தேவை இருக்கும் பட்சத்தில் இது பொருந்தாது எனவும் அதில் கூறப்பட்டிருந்தது. தெலுங்கானா அரசின் அறிவிப்பிற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய பாஜக மூத்த தலைவர் அமித் மால்வி, நவராத்திரி காலகட்டத்தில் இந்து ஊழியர்களுக்கு ஏன் இது போன்ற சலுகைகள் வழங்கப்படவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். இது இஸ்லாமிய மக்களின் வாக்குகளை கவர மாநில காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ளும் உத்தி என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.